Draw the Lewis structure for each of the following. Lewis structure draw பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் எடுத்துப்போம், NO3 மைனஸ். ஸோ ஸ்ட்ரக்சர் ட்ரா பண்ண முன்னாடி ஸோ ஜஸ்ட் ஹைப்ரிடைசேஷன் ஒர்க்கை கண்டுபிடிச்சிக்கோங்க. ஓகேவா, நம்மளுக்கு ஆல்ரெடி VSEPR தியரி படிச்சிருப்பீங்க. ஸோ ஹைப்ரிடைசேஷன் கண்டுபிடிச்சிட்டு ஸ்ட்ரக்சர் ட்ரா பண்ண கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ல. ஸோ அதனால் ஹைப்ரிடைசேஷன் கண்டுபிடிச்சி ஜாமெட்ரி ஷேப்லாம் கொஞ்சம் கண்டுபிடிச்சி வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ ஹைப்ரிடைசேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், டோட்டல் நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான் நம்ம எடுக்கணும், அப்படிதானா. ஸோ இப்போ நைட்ரஜனுக்குள்ள வேலன்ஸ், ஸோ இது வந்து ஒரு ட்ரிக் மாதிரி ஹைப்ரிடைசேஷன் ஜாமெட்ரி ஷேப்லாம் கண்டுபிடிக்க. ஸோ நைட்ரஜனோட வேலன்ஸ் எலக்ட்ரான் 5, ஓகேவா, ஆக்சிஜனோட வேலன்ஸ் எலக்ட்ரான் 6. ஓகே, ஸோ 3 ஆக்சிஜன் இருக்குது. ஸோ 6 3s are 18. அதுக்கப்புறம் நெகட்டிவ் சார்ஜ் இருக்குல்ல. ஸோ நெகட்டிவ் சார்ஜ்னால் என்ன அர்த்தம், இட் ஹேஸ் கெயின்ட் எலக்ட்ரான், எலக்ட்ரான் ஒன்று வந்து வாங்கியிருக்குன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் ஆட் தானே பண்ணும். ஸோ நெகட்டிவ் சார்ஜ் இருந்துச்சுன்னா ஆட் பண்ணும், பாசிட்டிவ் சார்ஜ் இருந்துச்சுன்னா சப்ராக்ட் பண்ணும். ஏன்னா நெகட்டிவ் சார்ஜ்னால் என்ன அர்த்தம், எக்ஸ்ட்ரா ஒரு எலக்ட்ரான் இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா, ஸோ இப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஸோ 14 கிடைக்கும். ஸோ ரிமைண்டர் 24. ஓகேவா, ஸோ இப்படி ஃபஸ்ட்டு வேலன்ஸ் எலக்ட்ரான் அண்ட் சார்ஜஸை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளுக்கு கிடைக்கிற வேல்யூ வந்து கிரேட்டர் தேன் 8 இருந்துச்சுன்னா டிவைடட் பை 8 போட்டுக்கோங்க, லெஸ் தேன் 8 இருந்துச்சுன்னா டிவைடட் பை 2 போட்டுக்கோங்க, அவ்வளோதான். ஓகேவா, ஸோ கிரேட்டர் தேன் 8 தானே இந்த 24. ஸோ இதை எதால் டிவைட் பண்ணணும், 8. ஓகேவா, ஸோ 8 3s are 24. ஸோ 0. ஸோ இந்த 3னா என்ன அர்த்தம், ஹைப்ரிடைசேஷன் என்னது, sp2. sp2 ஹைப்ரிடைசேஷன்னா என்ன ஸ்ட்ரக்சர், ட்ரைகோனல் பிளேனார் ஸ்ட்ரக்சர், ட்ரைகோனல் பிளேனார் ஸ்ட்ரக்சர். ஸோ எப்படி இருக்கும், 3ல ஸோ ஒரு ஆட்டமை சுற்றி 3 அதர் ஆட்டம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நம்ம வரைய ஆரம்பிப்போமா. ஸோ ஜஸ்ட் நம்மளுக்கு ஓவரால் அவுட்லைன் தெரிஞ்சிச்சுல. ஸோ எப்படி போடுறது, நைட்ரஜனை சென்டரில் போட்டுக்கோங்க, அதுக்கப்புறம் 3 ஆக்சிஜனை சுற்றி ட்ரையாங்கிள் ஷேப்பில் போட்டுக்கோங்க. ஓகேவா, ஸோ அடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னா, நைட்ரஜனுக்குள்ள வேலன்ஸ் எலக்ட்ரான் எத்தனைன்னு பார்த்துக்கோங்க. நைட்ரஜனுக்கு வந்து வேலன்ஸ் எலக்ட்ரான் வந்து 5, அப்படிதானா. ஸோ எப்படி இருக்கும், 2s2 2p3 இருக்கும், 2s2 2p3. ஸோ 3 ஆர்பிட்டல் 1 2 3. இதில் இந்த 3 பாண்ட் இருக்குல்ல, இந்த ஹாஃபில்ட், இது 3 ஹாஃபில்ட், இது 3மே ஒவ்வொரு கோவேலன்ட் பாண்ட் ஆக்சிஜன் கூட ஃபார்ம் ஆகும். ஓகேவா, ஸோ 1 2 3. ஓகே, அந்த 3 இது மட்டும் இப்போதைக்கு போட்டிருக்கேன். ஓகேவா, இது 3மே ஒவ்வொரு பாண்ட் யாரு கூட ஃபார்ம் பண்ணும், கண்டிப்பாக ஆக்சிஜன் கூட ஒவ்வொரு பாண்ட் ஃபார்ம் பண்ணிடும் இந்த 3மே. ஓகேவா, ஸோ மிச்சம் இந்த 2 இருக்குல்ல. ஸோ மொத்தமாக வேலன்ஸ் எலக்ட்ரான் என்னது 5, 5ஐயும் யூஸ் பண்ணி தான் நீங்கள் லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சர் போடணும். ஓகேவா, ஸோ இந்த 3 முடிஞ்சிடுச்சு, 3மே 3 ஆக்சிஜன் கூட பாண்ட் ஆகும் போயிட்டு. ஓகேவா, மிச்சம் என்ன இருக்குது, 2 லோன் பேர் இருக்குல்ல. இந்த லோன் பேர் வந்து கன்சிடர், இந்த லோன் பேர் வந்து இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த லோன் பேர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, குவாடினேட் கோவேலன்ட் பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகும். ஆக்சிஜன் கூட இந்த லோன் பேர் என்ன பண்ணும், ஒரு குவாடினேட் கோவேலன்ட் பாண்ட் வந்து ஃபார்ம் பண்ணும். ஓகேவா, ஸோ இதை எப்படி நீங்கள் எழுதுவீங்க வரைவீங்க அப்படின்னா, ஸோ நைட்ரஜன் போட்டுட்டு ஆக்சிஜனை கொஞ்சம் பக்கத்தில் போட்டுக்கோங்க. ஸோ 1 2 3 4. ஸோ ஃபஸ்ட்டு நார்மல் ஸ்ட்ரக்சர் வரைஞ்சிக்கலாம். ஸோ இது 3மே ஆக்சிஜன் கூட இப்படி 3 ஃபார்ம் ஆகும். இதில் ஒன் ஆஃப் த பாண்ட் வந்து என்னதுன்னா குவாடினேட் கோவேலன்ட் பாண்ட். அப்புறமா ஒரு ஆக்சிஜனில் ஒவ்வொரு ஆக்சிஜன்லேயும் என்ன எலக்ட்ரான் இருக்கும், 2s2 2p4 இருக்கும், அப்படிதானா. ஸோ 2s2 அண்ட் தென் 2p4, 1 2 3 4. 2 லோன் பேர் இருக்குது, 2 பாண்ட் ஃபார்ம் பண்ண முடியும், அப்படிதானா. ஸோ 2 லோன் பேர் இருக்கும். எப்போவுமே 2 பாண்ட் இருந்துச்சுன்னா 2 லோன் பேர் போட்டுக்கோங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 2 லோன் பேர் இருந்துச்சுன்னா 2 பாண்ட் எப்போவுமே போட்டுக்கோங்க. ஓகேவா, ஸோ இன்னொரு மற்றதுலலாம் ஒவ்வொரு பாண்டு தானே இருக்குது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா 1 2 3 4 5 6, 1 2 3 4 5 6. அப்போ தான் உங்களுக்கு ஆக்டெட் வந்து அட்டைன் ஆகும். ஓகேவா, ஏன் 6 எலக்ட்ரான் போடுறேன் அப்படின்னா, இதில் ஒன்று மட்டும்தான் பாண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்கு, இன்னொன்று ஜஸ்ட் ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணியிருக்கு. டோட்டலாக கவுண்ட் பண்ணி பார்த்தா உங்களுக்கு 8 வரும். ஓகேவா, 1 2 3 4 5 6 7 8. ஸோ இதில் வந்து நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். உங்களுக்கு ஃபார்மல் சார்ஜ் கால்குலேட் பண்ண தெரியும்ல. ஸோ அதுபடி நீங்கள் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். சென்டர் நைட்ரஜனுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். ஓகேவா, இதை இப்போ லூயிஸ் டாட்டை அப்படியே மாற்றி விட்டுருங்க, அவ்வளோதான். ஓகேவா, நைட்ரஜனை சுற்றி சும்மா அந்த டாட்ஸ் எல்லாம் அப்படியே போட்டுட்டு, ஸோ ஆக்சிஜனை சுற்றியும் இந்த டாட்ஸை மட்டும் போட்டு விட்டால் லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சராக மாறிடும். ஓகேவா, ஸோ அந்த பாண்ட்லாம் இல்லாமல் டாட் மட்டும் வச்சு நம்ம பேசிக்காக ரெப்ரசன்ட் பண்ணுறோம், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஓகேவா,
ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பாண்டை வச்சு போட்டுருங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி டாட் ஸ்ட்ரக்சர் மாதிரி மாற்றிக்கோங்க. ஓகேவா? ஸோ ஏன் இப்படி போட்டிருக்கேன்னு தெரியல. ஸோ ஆக்சிஜனுக்கு வந்து ரிமெம்பர் ஒரு பாண்ட் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. 1 பாண்ட் இருந்துச்சுன்னா எத்தனை லோன் பேர் இருக்கும்னா 3 லோன் பேர் இருக்கும். அப்போ தான் ஆக்டெட் கம்ப்ளீட் ஆகும். 2 பாண்ட் இருந்துச்சுன்னா எத்தனை லோன் பேர் இருக்கும்னா 2 லோன் பேர் இருக்கும். ஓகேவா? ஸோ சில டைம் 3 பாண்ட் இருக்கும். ஓகேவா? ஸோ 3 பாண்ட் இருந்துச்சுன்னா எத்தனை லோன் பேர் இருக்கும்னா 1 லோன் பேர் இருக்கும். இது வந்து ஒரு இது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? 3 cases are possible for oxygen. ஓகே, ஸோ அடுத்தது பார்ப்போமா, SO4 2-. ஸோ சல்ஃபரை சென்டரில் போட்டுறேன். ஸோ ஆக்சிஜன் வந்து சுற்றி இருக்குது. ஓகேவா? ஸோ சல்ஃபருக்கு வந்து ஆக்சிஜன் சல்ஃபர் எல்லாத்துக்குமே வேலன்ஸ் எலக்ட்ரான் என்னது 6 தான். ஓகே, ஸோ ஆக்சிஜன் கீழே தானே சல்ஃபர், ஸோ வேலன்ஸ் எலக்ட்ரான் 6. 1 2 3 4 5 6. ஓகேவா? ஸோ இப்போ ஆக்சிஜனுக்கு வேலன்ஸ் எலக்ட்ரான் என்னது 1 2 3 4 5 6. 1 2 3 4 5 6. 1 2 3 4 5 6. 1 2 3 4 5 6. ஓகேவா? ஸோ இதில் என்ன ஆகும் அப்படின்னா பேசிக்காக இப்போ டாட் மட்டும் வச்சுருக்கேன். டாட்டை வந்து கனெக்ட் பண்ணி ஒருக்கா காமிக்கிறேன். இங்கே ரெண்டும் டபுள் பாண்ட் வரும், இங்கே வந்து சிங்கிள் பாண்ட் வரும். அதுக்கப்புறம் இந்த 2 ஆக்சிஜனும் ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணதுனால நெகட்டிவ் சார்ஜ் கிடைக்கும். ஓகேவா? அதனால தான் SO4 2- இருக்குல்ல. அது ஏன், என்ன ரீசன் அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஆல்ரெடி சொன்னேன்ல, ஆக்சிஜன் வந்து ஒரு பாண்ட் இருந்துச்சுன்னா எப்போவுமே ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணிக்கும் அப்படின்னு. 2 பாண்ட் இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. இன்னொரு டவுட் உங்களுக்கு வரலாம், ஏன் இப்படி நீங்கள் போடக்கூடாது, லைக் 3 ஓ போட்டுட்டு ஏன் 1ல் மட்டும் நெகட்டிவ் போடக்கூடாது, இல்லை அப்படி இப்படி ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் வந்துச்சுன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சல்ஃபருக்கு 3 கேஸ் பாசிபிள். 2 பாண்ட்ஸ் இருந்துச்சுன்னா 2 லோன் பேர் இருக்கும். ஓகேவா? ஸோ 4 பாண்ட்ஸ் இருந்துச்சுன்னா 1 லோன் பேர் இருக்கும். 6 பாண்ட்ஸ் இருந்துச்சுன்னா 0 லோன் பேர் இருக்கும். இந்த நீங்கள் VBT தியரியில் நல்லா படிச்சிருப்பீங்க, அப்படி தானா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 6 பாண்ட்ஸ் தான் இருக்குது, அதனால 0 லோன் பேர் இருக்கும். ஓகேவா? மேக்ஸிமம் 6 வேலன்ஸ் எலக்ட்ரான் 6 பாண்ட்ஸ் வந்து பாசிபிள். ஓகேவா? 6 பாண்ட்ஸ் இருந்துச்சுன்னா லோன் பேரே இருக்காது. ஓகேவா? ஸோ அதனால நீங்கள் வேறு வந்து இப்போ 1 2 3 4 5 6 பாண்ட்ஸ் தான் மேக்ஸிமம் போட முடியும். அது எல்லாத்தையும் போட்டாச்சு. ஓகேவா? ஆக்சிஜனுக்கு ஆல்ரெடி பார்த்தோம், 2 பாண்ட்ஸ் இருந்துச்சுன்னா 2 லோன் பேர், 1 பாண்ட் இருந்துச்சுன்னா 3 லோன் பேர் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் ஃபார்மல் சார்ஜ் போட்டுக்கோங்க. ஓகேவா? நெகட்டிவாக பாசிட்டிவான்னு பார்த்து போட்டுக்க வேண்டியதான். ஓகேவா? அடுத்து HNO3 ஸ்ட்ரக்சர். ஸோ நைட்ரஜன் சென்டரில் இருக்குது. அதுக்கப்புறம் இதை சுற்றி 3 ஆக்சிஜன் இருக்குது. ஸோ ஒரு ஆக்சிஜன் பக்கத்தில் ஒரு ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தானே பாண்ட் ஃபார்ம் பண்ணும். ஸோ இதில் ஒன் ஆஃப் த பாண்ட் என்னதான் இருக்கும் அப்படின்னா கோஆர்டினேட் கோவேலன்ட் பாண்டாக இருக்கும். அப்படி தானே? ஸோ இதில் வந்து ஒன் ஆஃப் த பாண்டில் எப்படி இருக்கும், நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும், ஆக்சிஜனில் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். ஸோ நைட்ரஜனில் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும், ஆக்சிஜனில் நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். ஸோ இது வந்து பேலன்ஸ் ஆகிடும், அதனால நியூட்ரலாக இருக்கும். ஸோ இதை டாட்டை நீங்கள் ரெப்ரசென்ட் பண்ணால் அதே இது அப்படியே டாட்டை போட்டுருங்க, அவ்வளோதான். ஓகேவா? ஸோ அந்தந்த எலக்ட்ரானை போட்டு அப்படியே டாட்டை போட்டுருங்க. ஓகே, ஸோ ஆக்சிஜனில் 2 லோன் பேர் இருக்கும், 2 பாண்ட்ஸ், அதனால 2 லோன் பேர். ஓகேவா? ஸோ இதில் வந்து ஆக்சிஜனில் 2 பாண்ட்ஸ் அண்ட் 2 லோன் பேர். ஒவ்வொரு இதில் உள்ள பாண்டை லோன் பேராக நீங்கள் போட்டுட்டா அது வந்து லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சர், அவ்வளோதான். ஓகேவா? O3. ஸோ O3 எப்படி இருக்கும்னா நீங்கள் O3க்கு ஃபஸ்ட் ஹைப்ரிடைசேஷன் கண்டுபிடிங்களேன். ஸோ 6 3s are 18, அப்படி தானா? ஸோ 18 8 வச்சு டிவைட் பண்ணோம். ஸோ 8 2s are 16, 8 2s are 16. ஸோ ரிமைண்டர் 2 வரும். இப்போ 2 வந்து லெஸ் தேன் 8, ஸோ வந்து 2 வச்சு டிவைட் பண்ணோம். ஸோ 2 1 is 2. ஸோ என்ன கிடைக்கும் அப்படின்னா 2 + 1 உங்களுக்கு 3 கிடைக்குது. 3னா என்னது, sp2 ஹைப்ரிடைசேஷன். இதில் செகண்டாக உங்களுக்கு ஒரு குவஷன் கிடைக்கல, இதுதான் நம்பர் ஆஃப் லோன் பேர். ஓகே, sp2 ஹைப்ரிடைசேஷன் என்னது, ஸோ ஆக்சிஜன் இருக்குது, ஆக்சிஜன் இருக்குது, ஆக்சிஜன் இருக்குது. ஓகேவா? ஸோ ட்ரைகோனல் பிளேனானே எப்படி இருக்கும், இப்படி இருக்கணும், அப்படி தானே? ஸோ ஒன் ஆஃப் த பொசிஷனில் உங்களுக்கு என்ன இருக்குது, லோன் பேர் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த பர்டிகுலர் ஓசோனில் ஆக்சிஜனுக்கு வந்து 3 பாண்ட் இருக்கும். ஆல்ரெடி சொன்னேன், ஆக்சிஜனுக்கு 3 பாண்ட் இருந்துச்சுன்னா ஒரு லோன் பேர் கண்டிப்பாக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த பர்டிகுலர் ஆக்சிஜனுக்கு 1 பாண்ட் தான் இருக்கிறதுனால இதில் நெகட்டிவ் சார்ஜ் வரும், இந்த பர்டிகுலர் ஆக்சிஜனுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் வரும். நீங்கள் ஃபார்மல் சார்ஜ் கேல்குலேட் பண்ணச்சுல உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ எப்படி கேல்குலேட் பண்ணுவீங்க, ட்ரிக் யூஸ் பண்ணி ஃபார்மல் சார்ஜ் கேல்குலேட் பண்ணிடலாம். ஸோ ஆக்சிஜனுக்கு சுற்றி எத்தனை இருக்கணும், 6 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இதில் கவுண்ட் பண்ணி பாருங்கள், ஆக்சிஜன் பக்கத்தில் கவுண்ட் பண்ணணும். ஓகேவா? 1 2 3 4 5 தானே இருக்குது, ஸோ பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ இங்கே பாருங்கள் 1 2 3 4 5 6 7 எக்ஸ்ட்ரா 1 இருக்குது, ஸோ நெகட்டிவ் சார்ஜ். ஓகேவா? ஸோ இது அப்படியே, இது வந்து பென்ட் ஷேப். ஓகேவா? பென்ட்.
ஸோ sp2 ஹைப்ரிடைசேஷனில் ஒரு லோன் பேர் இருந்துச்சுன்னா பென்ட்னு சொல்லுவான், இல்லாட்டி வி ஷேப்னு சொல்லுவோம். ஏன்னா இது இப்படி தானே இருக்குது. அந்த லோன் பேரை மறந்துடுங்க. எப்படி இருந்துச்சுன்னா என்னது வி ஷேப் மாதிரி இருக்குது, பென்ட் மாதிரி இருக்குது, இல்லாட்டி ஆங்குலர்னு கூட சொல்லலாம். ஓகேவா? ஸோ இது வந்து நீங்கள் லூயிஸில் வரையணும்னா ஜஸ்ட் அந்த பாண்டெல்லாம் அப்படியே போட்டுட்டு விட்டுட்டு லைக் எலக்ட்ரான்ஸை மட்டும் போட்டுக்கோங்க. லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சர் ஆயிரும். ஓகேவா? ஸோ நெகட்டிவ் சார்ஜ் அண்ட் தென் இதில் வந்து பாசிட்டிவ் சார்ஜ். ஓகேவா? தேங்க்யூ.